மாயாதேவியார் வயிறு வாய்த்து 10 திங்களாயின. அப்போது அவருக்கு தமது பெற்றோரை காண வேண்டும் என்னும் ஆசை உண்டாயிற்று. தமது எண்ணத்தை அரசருக்கு தெரிவித்தார். அரசரும் உடன்பட்டு கபிலவத்து நகரத்திலிருந்து தேவியாரின் பெற்றோர் வசிக்கும் தேவதகா நகரம் வரையில் சாலைகளை அலங்காரம் செய்வித்தார். பிறகு தோழியாரும் ஏவல் மகளிரும் பரிவாரங்களும் அமைச்சருடன் புடைசூழ்ந்து செல்ல தேவியாரை பல்லக்கில் ஏற்றி அவரை தாயகத்திற்கு அனுப்பினார். இவ்வாறு தேவதகா நகரத்திற்கு புறப்பட்டுச் சென்ற தேவியார் இடைவெளியிலே இருந்த உளிம்பினி வனம் என்னும் சோலையை அடைந்தார். அன்று வைசாக பௌர்ணமி நாள். உளிம்பினி வனம் அழகான பூக்கள் நிறைந்து மனம் கமழ்ந்து திவ்யமாக விளங்கிற்று. குயில், மயில், கிளி முதலிய பறவை இனங்கள் மரங்களில் அமர்ந்து இனிமையாக பாடிக்கொண்டிருந்தன. அவை கண்ணுக்கும் காதுக்கும் இனிமை பாய்ந்தன. மலர்களில் தேனை சுவைத்து தேனீக்களும் தும்பிகளும் வண்டுகளும் அங்குமிங்கும் பறந்து கொண்டிருந்தன. இந்த உளிம்பினி வனத்திற்கு சென்று அவ்வனத்தின் இனிய காட்சிகளை காண வேண்டும் என்று மாயாதேவியார் ஆசை கொண்டார். அவர் விரும்பியபடியே அவருடன் சென்றவர் அவரை அவ்வனத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். தேவியார் உளிம்பினி வனத்தின் இனிய காட்சிகளையும் பூக்களின் வனப்பையும் கண்டு மகிழ்ந்தார். கடைசியாக அந்த தோட்டத்தின் ஓரிடத்திலே இருந்த அழகான சாலமரத்தின் அருகில் வந்தார். அந்த மரம் முழுவதும் பூங்கொத்துக்கள் நிறைந்து மலர்ந்து மனம் கமழ்ந்து நின்றது. தேவியார் மரத்தடியில் சென்று அதன் கிளை ஒன்றை பிடிக்க கையை தூக்கினார். நால்வரும் அக்குழந்தையை பொன் வளையிலே ஏந்தினார்கள். அநாகமிக பிரம்மதேவர், தூய மனமுடைய மகா பிரம்மர், சதுர் மகாராஜிக தேவர்கள் நால்வரும் அவர்களிடமிருந்து அக்குழந்தையை ஏற்று அமைச்சரிடத்தில் கொடுத்தார்கள். சதுர் மகாராஜிக தேவர் 4 திக்குப்பாலகர் திருதராட்டிரன், விருப்பாக்கன், விர்லாசன், வைசிரவணன் என்பவர். அப்போது குழந்தையாகிய போதிசத்துவர் தரையில் இறங்கினார். அவர் அடி வைத்த இடத்தில் தாமரை மலர்கள் தோன்றி அவர் பாதத்தை தாங்கின. அக்குழந்தை அப்பூக்களின் மேலே 7 அடி நடந்தது. நான் உலகத்திலே பெரியவன், உயர்ந்தவன், முதன்மையானவன். இதுவே என்னுடைய கடைசி பிறப்பு. இனி எனக்கு வேறு பிறவி இல்லை என்று அந்த தெய்வீக குழந்தை கூறிற்று. மாயாதேவியாருக்கு குழந்தை பிறந்த செய்தியை கேட்டவுடனே கபிலவத்து நகரத்திலிருந்தும் தேவதகா நகரத்திலிருந்தும் சுற்றத்தார் உளிம்பினி வனத்திற்கு வந்து போதிசத்துவராகிய குழந்தையையும் மாயாதேவியாரையும் கபிலவத்து நகரத்திற்கு ஊர்வலமாக அழைத்துச் சென்றார்கள். போதிசத்துவர் பிறந்தருளிய அதே வேளையில் யசோதரை தேவியாரும் சன்னன், காளுத்தாயி என்பவர்களும் தோன்றினர். கந்தகன் என்னும் குதிரையும் போதி மரமும் 4 நாளி நிதி குவியலும் தோன்றின. அசித முனிவர் கூறியது. சுத்தோதன அரசருடைய தகப்பனரான சிங்ககுனு அரசருக்கு அசிதர் என்னும் பெயருள்ள புரோகிதர் ஒருவர் இருந்தார். இந்த புரோகிதர் தான் சுத்தோதன அரசருக்கு அவர் சிறுவராக இருந்தபோது வில்வித்தை முதலிய கலைகளை கற்பித்தார். சிங்ககுனு அரசர் காலஞ்சென்ற பிறகு அசிதர் தமது புரோகித தொழிலை விட்டு அரசருடைய ஆரம்ப தோட்டத்திலே தபசு செய்து கொண்டிருந்தார். அசித முனிவர் 5 விதமான அபிக்னைகளையும் 8 விதமான சாமபத்திகளையும் அடைந்தார். சில வேளைகளில் இவர் தமது சித்தியினாலே தேவலோகத்திற்கு போய் அங்கு தங்கி தபசு செய்துவிட்டு மீண்டும் தமது இடத்திற்கு திரும்பி வருவது வழக்கம். போதிசத்துவர் மாயாதேவியார் திருவயிற்றிலே தங்கி குழந்தையாக திரு அவதாரம் செய்திருப்பதை அசித முனிவர் அறிந்து அக்குழந்தையை காண்பதற்காக அரண்மனைக்கு வந்தார். சுத்தோதன அரசர் முனிவரை வரவேற்று ஆசனத்தில் அமரச் செய்து வணங்கி நின்றார். அப்போது அசித முனிவர், அரசே, உமது ஆண்மகன் பிறந்த செய்தி அறிந்து இவ்விடம் வந்தேன். அக்குழந்தையை நான் பார்க்க வேண்டும் என்று கூறினார். இதை கேட்ட அரசர் தாமே தமது கைகளில் குழந்தையை ஏந்தி கொண்டு வந்து முனிவருக்கு காட்டி, மகனே, முனிவரை வணங்கி நற்பேறு பெறுக என்று கூறினார். அப்போது குழந்தையின் பாதங்கள் தற்செயலாக முனிவருடைய தலையில் பட்டன. ஏனென்றால் போதிசத்துவர்கள் புத்த நிலையை அடைகிற பிறப்பிலே பிறரை வணங்குவது மரபன்று. இதனை ஞானக்கண்ணினால் அறிந்த அசித முனிவர் உடனே ஆசனத்தை விட்டு எழுந்து நின்று குழந்தையை கைகூப்பி வணங்கினார். முனிவர் குழந்தையை வணங்குவதைக் கண்ட அரசன் பெரிதும் வியப்படைந்து தாங்க முடியாத அன்போடு குழந்தையின் கால்களில் தானும் தமது தலையை வைத்து வணங்கினார். அசித முனிவர் குழந்தையின் திருமேனியில் காணப்பட்ட 80 விதமான மகா புருஷ லட்சணங்களைக் கண்டு நமது ஞானக்கண்ணினால் சிந்தித்து பார்த்து இந்த குழந்தை புத்தர் ஆகப்போவதை அறிந்து ஆனந்தம் கொண்டு மகிழ்ந்தார். பிறகு இக்குழந்தை புத்த பதவி அடையும் போது தாம் உயிர் வாழ்ந்திருந்து பார்க்க முடியாது என்பதை உணர்ந்து வருத்தத்தோடே அழுதார். முனிவர் முதலில் மகிழ்ந்ததையும் பின்னர் அழுததையும் கண்ட அமைச்சர்கள் அதற்கு காரணம் கேட்டார்கள். முனிவர் இவ்வாறு விளக்கம் கோரினார். போதிசத்துவராகிய இந்த குழந்தைக்கு யாதொரு தீங்கும் வராது. இவர் புத்த பதவியை அடையப் போகிறார் என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் இவர் புத்தராவதற்கு முன்னே நான் இறந்து விடுவேன். ஆகையால் அப்போது இவரை காண முடியாதே என்பதற்காக வருத்தமடைந்தேன் என்று கூறினார். பின்னர் அசித முனிவர் அரண்மனையை விட்டு புறப்பட்டுச் சென்று தன் தங்கையின் வீட்டுக்கு போய் தங்கையின் மகனான நாலக குமாரனை அழைத்து, சுத்தோதன அரசருடைய குழந்தை தனது 35வது வயதில் புத்த பதவியடைய போகிறது என்பதையும் அச்சமயத்தில் நான் உயிருடன் வாழ்ந்திருக்க முடியாது என்பதையும் கூறி, குழந்தாய், நீ இப்போதே இல்லறத்தை விட்டு துறவு பூண்டிருப்பாயாக. அவர் புத்த ஞானம் பெற்ற பிறகு அவரிடம் சென்று உபதேசம் பெற்று அதன்படி ஒழுகுவாயாக என்று மொழிந்தார். அம்மானாகிய அசித முனிவர் கூறியதை கேட்ட நாலக குமாரன் அவர் கூறியதை ஏற்றுக்கொண்டு அப்பவே துறவு கொண்டார். தலைமுடியையும் தாடியையும் மகித்து போட்டு போதிசத்துவர் இருந்த திசை நோக்கி வணங்கி, போதிசத்துவர் புத்தரான பிறகு நாலக முனிவர் இமயமலையிலிருந்து வந்து அவரிடம் ஞானோபதேசம் பெற்று மீண்டும் இமயமலைக்கு சென்றார். நாலக முனிவருக்கு புத்தர் அருளிய உபதேசங்களை சூத்திர நிபாதத்தின் நூலக சூத்திரங்களில் காணலாம். உலகத்திலே
யார் மேலான உத்தமராக இருக்கிறாரோ அவருக்காக நான் காவியாடை தரிக்கிறேன் என்று கூறி காவியாடை அணிந்து கொண்டார். பிறகு நாளகர் இமயமலை சாரலில் சென்று தவம் செய்து கொண்டிருந்தார். குழந்தை பருவம். போதிசத்துவர் பிறந்த 5ஆம் நாள் அவருக்கு பெயர் சூட்டு விழா நடந்தது. கல்வியில் தேர்ந்த 108 நிமித்திகர்களை அரசர் அழைத்து அவர்களுக்கு அறுசுவை உணவுகளை விருந்தளித்தார். பிறகு என் மகனுடைய லட்சணங்களை அறிந்து அவனுக்கு ஏற்ற பெயரை சூட்டுங்கள், அன்றியும் அவன் வாழ்க்கையில் நடைபெறப் போகிறவைகளையும் பிழையில்லாமல் கணித்து கூறுங்கள் என்று கேட்டார். இந்த 108 நிமித்திகர்களில் ராமர், தஜர், லக்மணர், மந்திரி, கொண்டாங்கர், போஜர், சுயாமர், சுதாத்தர் என்னும் எண்மரும் மிக தேர்ந்த நிமித்திகர்கள். இவர்களுள் கொண்டாங்கியர் வயதில் இளையவராக இருந்தாலும் கணித நூலிலே மற்றவர்களை விட மிக தேர்ந்தவராக இருந்தார். அரசர் கேட்டுக்கொண்டபடியே பேர் போன இந்த 8 நிமித்திகர்களும் போதிசத்துவ குமாரருடைய திருமேனியிலே காணப்பட்ட அங்க அடையாளங்களை கூர்ந்து நோக்கினார்கள். இவர்களில் 7 பேர் நமது 2 கைவிரல்களை காட்டி, இந்த குமாரன் இல்லறத்தில் இருந்தால் சக்கரவர்த்தி ஆவார், துறவு பூண்டால் புத்தர் ஆவார் என்று 2 வித கருத்தை கூறினார்கள். ஆனால் ஆண்டில் இளையவராகிய கொண்டாங்கியர் குழந்தையின் நெற்றியில் நடுவிலே வளமாக சுருண்டு வளர்ந்திருக்க உஷ்ண ரோமத்தை கண்டு ஒரு விரலை மட்டும் காட்டி, இந்த குழந்தை கட்டாயம் இல்லறத்தை விட்டு துறவரம் பூண்டு புத்தர் ஆவார் என்று அறுதியிட்டு கூறினார். மேலும் இவர் உலகத்திற்கு அத்த சித்தி செய்ய போகிறவர் ஆகையினாலே இவருக்கு சித்தார்த்தர் என்று பெயர் சூட்டுவது தகுதியாகும். அத்த சித்தி உயர்ந்த மேன்மையை கொடுப்பது என்று கூறினார். கொண்டாங்கிய முனிவர் கூறியதை கேட்ட சுத்தோதன அரசர், வாழ்க்கையிலே வெறுப்பை உண்டாக்கும் காரணங்களைக் கண்டு மக்கள் துறவு கொள்வது வழக்கம். வாழ்க்கையில் வெறுப்பு கொண்டு துறவு பூண்டவர் வீடு பேரடைவதற்குரிய காரியங்களை செய்கிறார்கள். என்னுடைய குமாரன் எந்தெந்த காரணங்களினால் உலக வாழ்க்கையில் வெறுப்படைவான் என்பதை கண்டு கூற வேண்டும். அர்த்த சித்தி உயர்ந்த மேன்மையை கொடுப்பது என்று கேட்டார். இவ்வாறு அரசர் கூறியதை கேட்ட நிமித்திகர் மேலும் ஆராய்ந்து பார்த்து இவ்வாறு சொன்னார். வயது முதிர்ந்த கிழவர், நோயாளி, பிணம், துறவி ஆகிய 4 பேரை காண்பாரானால் உமது குமாரன் உலக வாழ்க்கையை வெறுத்து துறவு கொள்வார். இவ்வாறு நிமித்திகர் சொன்னதை கேட்ட சுத்தோதன அரசர் தமது குமாரன் சக்கரவர்த்தியாக விளங்க வேண்டும் என்று விரும்பி தனது மகனை இல்லறத்திலேயே நிற்கச் செய்வதற்கு வேண்டிய உபாயங்களையெல்லாம் யோசித்தார். தொண்டு கிழவர்களும் நோயாளிகளும் பிணங்களும் சன்னியாசிகளும் சித்தார்த்தர் குமாருடைய பார்வையில் படாதபடி தடுக்க 4 திசைகளிலும் 4 மைல் தூரம் காவலாளிகளை ஏற்படுத்தினார். 8 நிமித்திகர்களில் இளைஞரான கொண்டாங்கியரை தவிர மற்ற 7 நிமித்திகரும் தமது பிள்ளைகளை அழைத்து, சுத்தோதன அரசரின் மகனான சித்தார்த்த குமாரன் புத்த பதவியை அடைவார். அப்போது நாங்கள் உயிருடன் இருப்போமோ மாட்டோமோ தெரியாது. ஆனால் நீங்கள் அவரிடம் சென்று அவர் உபதேசத்தை கேட்டு அவருடன் துறவு கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். பின்னர் இந்த 7 நிமித்திகரும் காலப்போக்கில் காலம் சென்று விட்டார்கள். இளைஞராக இருந்த கொண்டாங்கியர் காலப்போக்கில் பெரியவராகி பிறகு கிழவராக இருந்தார். சித்தார்த்த குமாரன் துறவு பூண்டார் என்ற செய்தியை கேட்டு கொண்டாங்கியர் 7 நிமித்திகரின் குமாரர்களிடம் சென்று தான் புத்தரிடம் உபதேசம் பெறப் போவதாக கூறி அவர்களையும் தம்முடன் வரும்படி அழைத்தார். அவர்களில் 3 இணங்கவில்லை. 4 மட்டும் இசைந்து கொண்டாங்கியருடன் சென்றார்கள். இந்த 5 முதலில் புத்தரிடம் ஞானோபதேசம் பெற்று பௌத்தரானார்கள். சித்தோதன அரசன் தனக்கு குழந்தை பிறந்ததற்காக மகிழ்ந்து ஏராளமான பொன்னையும் பொருளையும் வழங்கி தான தர்மங்கள் செய்தார். சித்தார்த்த குமாரன் பிறந்த 7ஆம் நாள் மாயாதேவியார் காலமானார். உளும்பினி வனத்துள் உன் குழைந்தேவி வளம்படு மருங்குள் வடுநோயுறாமல் ஆன்றோன் அவ்வழி தோன்றினான் ஆதலின் ஈன்றோள் 7 நாள் இன்னுயிர் வைத்தாள். விம்பசார காவியம். புத்தரை பெற்றெடுத்த தாயார் வேறு குழந்தைகளை பெறக்கூடாது என்பது மரபு.